உங்க வாழ்க்கையில் சில பிரம்மாண்டங்களை பார்ப்பீர்கள். இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் கையை தட்டுங்களேன். தாவீது எப்ப சம்பாதிச்சாரா? அதெல்லாம் அவருடைய சிறுமையில. நல்ல கவனிய, இந்த வார்த்தைலாம் நம்ப முடியாத வார்த்தை. தாவீது எவ்வளவு சவதரித்தாராம்? 1,00,000 தாலந்து பொன். அப்படின்னா எத்தனை கிலோ தங்கம்? 32,00,000 கிலோ தங்கத்தை சேர்த்து வச்சாராங்க. இவ்வளவு தங்கமும் அவர்கிட்டயே இருந்துச்சு. கையை தட்டுங்க. அதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தாவீதுடைய வாழ்க்கையில. தன்னிடத்தில் இருந்த கொஞ்சம் நஞ்சத்தை என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டாரு. ஆனா அதை ஒன்றும் குறைபடாம என்ன பண்ணிட்டாரு? திருப்பிட்டாரு. ஆனால் 2வது ஆஃப்ல இன்டர்வெலுக்கு அப்புறமா எங்கெங்க என்னென்ன இருந்துச்சோ அத்தனையும் தலைவர் சிறுமை நாட்களிலேயே அவர் வெற்றி கண்டு தங்கங்களை கொள்ளையாடின பொருளாக. ஏன்னா 1,00,000 தாலந்து பொண்ணு கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்திருக்காது. அங்கங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வெளியில இருந்து வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அடுத்த ஆஃபில் தலைவர் போய் கொள்ளையடிச்சிட்டு வந்தார் கையை தட்டி. ஹல்லேலூயா. அப்போ எப்படி இருக்கு பாருங்களேன். அப்போ ஃபர்ஸ்ட் இதில் அவருக்குள்ளதை காப்பாற்றிக்கிறதுக்கே போராடிக்கிட்டு இருந்தார். தேவ கிருபையினால் மீட்டு கொண்டார். 2வது இதில் அவர் இதெல்லாம் அது ஒரு ஓரமாக கிடக்கட்டும், எங்கெங்கே இருக்கோ சுற்றி கிடக்கிறதெல்லாம் கொண்டு வந்து தன்னிடத்தில் சேர்த்து கொண்டார். அதை ராஜ்யத்துக்குன்னு யூஸ் பண்ணார், தன்னுடைய ஃபேமிலிக்குன்னும் யூஸ் பண்ணினார். பிரைஸ் காட். 1,00,000 தாலந்து பொண்ணுங்கிறது அப்படி படக்குன்னு ஒரு நாளையில் நொடிப்பொழுது. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கையை தட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கிலோ, ஒரு 1000 கிலோ, ஒரு 10,000 கிலோ இப்படியே போக. ஏன்னா அன்னைக்கு ராஜாக்களுக்கு அதுதானே வழக்கம். எவனாவது வருவான், யுத்தம் பண்ணுவான், இவங்க ஜெயிப்பாங்க, அப்புறம் அவனே கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். சில நேரம் இவங்களே போவாங்க, கொள்ளையடிப்பாங்க, எடுத்துகிட்டு வருவாங்க. இப்படி போக வர இது ஒரு 10 வருஷமோ 20 வருஷங்களோ ஆயிருந்திருக்கலாம். ஆனால் துவக்கம் ஏதோ 1 கிலோவில் தான் என்ன பண்ணியிருக்கும். 1 கிலோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 கிலோக்குள்ளே தான் என்ன பண்ணியிருப்பார் தாவீது. இந்த தங்கம் சவதரிப்பதை ஆரம்பித்திருவேன். நான் ஒரு முக்கியமான டயலாக்கை உங்கள் மேலே நான் சொல்கிறேன், ஆன்லைனில் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். எதிர்காலத்தில் நீங்கள் பார்ப்பதற்கான ஒரு பிரம்மாண்டத்திற்கு நிகழ்காலத்தில் ஏதோ ஒன்று சிம்பிளாக செய்யப்பட்டிருக்கும். இன்னைக்கு ஒன்று நீங்கள் சிம்பிளாக செய்கிறது தாங்க எதிர்காலத்தில் பிரம்மாண்டமாக இருக்கும். டக்குன்னு யாரும் அப்படி பிரம்மாண்டத்தை என்ன பண்ண முடியாது பார்க்க. இவர் தாவீது அவர் சிறுமை தான், ஆனால் சவதரிக்கிறாரு. எடுத்தோடனே 1,00,000 தாலந்து பொண்ணை என்ன பண்ணி இருந்திருக்க மாட்டார். அப்படியே பார்த்துருப்பாரா? அப்படிலாம் பார்க்கல. ஒரு 100 கிலோ 1000 கிலோ கொண்டு வராரு, சேர்க்கிறாரு, கொண்டு வர சேர்க்காரு. சேர்த்தது பிறகு எவனும் அதை தொடாத அளவுக்கு என்ன பண்ணிக்கிறார், பராமரிக்கிறார். வந்து பார்த்தா திடீர்னு கடைசியில் ஒரு நாள் கணக்கு போட்டு பார்த்தா உட்காந்து எடை போட்டு பார்த்துருக்காங்க. வர கையை தட்டுங்க. எடை போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நிறுத்து பார்த்துருக்கேன். அதனால தான் கரெக்டாக எழுத முடியுது 1,00,000 தாலந்து பொண்ணுன்னு. அவங்கெல்லாம் எல்லா வேலையும் பார்த்து ஆடுகள் எவ்வளோ இருக்குது, மாடு எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் கணக்கு போட்டு. நான் சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் சில பிரம்மாண்டங்களை பார்ப்பீர்கள். பிரமிக்கத்தக்க அளவில் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இன்றைக்கி உங்களை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவர்களெல்லாம் உங்களை பார்த்து பிரமித்து நிற்கிற அளவில் தேவன் ஒரு சிறிய துவக்கம் அற்பமாக இருக்கும், முடிவு அற்புதமாக இருக்கும். துவக்கம் சிறுதுளி மாதிரி இருக்கும், முடிவு பெருவெள்ளம் போல இருக்கும். கையை தட்டி, துவக்கம் கடுகு விதை, முடிவு பெரிய விருட்சம்.